अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்வீட் அப்படினு பாத்தீங்கன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைஞ்ச டைம்ல உடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஸ்வீட் இது. சோ கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருளை இங்கே எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கப்பு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நான் 2 கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்லேயே 1.5 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1.5 கப்பு எடுத்துக்கணும். கரெக்டான உங்களுக்கு அளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு அதே கப்லேயே 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கணும். அதாவது பவுடர் சுகர் எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். அடுத்து ஒரு மூடி கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ட்ரை கோகோனட்டு, காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். மிக்சியில் போட்டு இது நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருக்கணும், 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதியாக. அடுத்ததாக அரை கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து சூப்பராக ரவா லட்டு செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரியை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுலேயே எடுத்து வச்சிருக்கிற உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திராட்சையே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப செவர விட்டுறாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 2 கப்பு ரவா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மறந்துடாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா ரவா தீஞ்சு போயிடும். ஸோ வந்து ரொம்ப கலர் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து மீடியமாக வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரவாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ரவா லட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ரவாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இதில் வந்து நம்ம வந்து ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுங்க, மறந்துடாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நல்ல மணமாக இருக்குது. அந்த தேங்காயோட மனம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ரவாவும் நம்ம சேர்த்துருக்க தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆகிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். அதாவது சுகர் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பவுடர் சுகர் இருந்துச்சுலையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு பவுடர் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து நெய் வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா அது டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான். இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கோங்க, பாக்கி எல்லாத்தையும் வந்து சேர்த்துருங்க. நம்ம லட்டு பிடிக்கும் போது கையில் கொஞ்சம் அந்த பாலை தொட்டுக்கிட்டு தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் இந்த அளவுக்கு பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி பாலை தான் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இது லைட்டாக ஆறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ரவா சூடாக இருக்கும் போதே இதில் நம்ம பால் சேர்த்துருக்குறோம், அதாவது வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த லட்டு வந்து வீணாகாது. நம்ம நினைப்போம் பால் சேர்த்துருக்கிறதுனால லட்டு வந்து சீக்கிரமாக வீணாகிடும், ஒரே நாளில் வந்து நம்ம காலி பண்ணிடணும் அந்த மாதிரி. அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். லட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 10 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் கூட நீங்கள் வந்து ஒரு 4-3 டேஸ் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லட்டு இருக்காது, செஞ்ச உடனே காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் இல்லையா லட்டு. ஸோ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு இருக்குல்லையே, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை லைட்டாக திறந்து வச்சு மூடி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, லைட்டாக சூடாக இருக்குது, அதாவது வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. நம்ம இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னாக்கா நம்ம மீதி எடுத்து வச்சிருந்த பால் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முந்திரியை நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம லட்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, அழகா வந்து நம்ம லட்டு பிடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே கரெக்டான அளவில் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து லட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிக்க வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்காம உதிர்ந்து போணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பால் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பால் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக முந்திரி எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா தான், அதாவது லட்டு பிடிக்கும் போது லாஸ்ட்டாக அந்த முந்திரி எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே போலவே எல்லா மாவுலையும் நம்ம லட்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணும் போதே நான் அப்படியே பேசிட்டேன். அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ ஆன் பண்ணும் போது மோட்ரு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இறையிற மாதிரி சவுண்டு கேட்குது இல்லையா. ஸோ அதனால தான் மோட்ரு ஆன் பண்ணி இருக்கிறதுனால எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஸ்வீட் ரெசிபி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ஸ்வீட் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து லட்டு எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த முந்திரியை வந்து தெரிகிற மாதிரி நான் எப்படி லட்டு பிடிக்கிறேனோ அந்த மாதிரி வந்து நீங்களும் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி என்னோட பட்டுசாரி கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வாட்ச் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரவா லட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு லட்டு எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம வெளியில் விற்கிற ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக சுத்தமாக நம்ம வீட்டில் நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, உடனே காலி ஆகிட்டோன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லட்டுலாம் செஞ்சு
செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும் தான் லட்டு பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ எடுத்து வச்சுருங்க. தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நம்ம நினச்ச உடனே செஞ்சு சாப்பிட்ற ஒரே ஸ்வீட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.